என் நிலத்தை, நீரை, காற்றை நஞ்சாக்கும் இந்த நச்சு ஆலைகளை நான் கைவிடுகிறேன். அந்த தொழிற்சாலைகளை அனுமதிப்பதில்லை. இங்கே இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் சிப்காட், அது இது எல்லாம் வர தொழிற்சாலைகள் விளைநிலங்களை 2000 ஏக்கர் 3000 ஏக்கரை பறித்துக் கொள்கிறது. ஆனால் அந்த தொழிற்சாலைகள் நமக்கு வேலை தரும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அது நிலத்தை, நீரை, காற்றை நஞ்சாக்குகிறது. வேலை தரும், அதற்கு சம்பளம் தரும். ஆனால் எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை, காய்கறியை விளைய வைக்கும்? அது நிலத்திலிருந்தான் விளைய வேண்டும். அதனால் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைக்கு நாம் செல்லுகிறோம். பாருங்கள், நமது ஆட்சியிலே அரிசி பருப்பை, காய்கறியை எந்த தொழிற்சாலையும் வராது. இப்ப பாருங்கள், பெருந்துறையிலே சிப்காட் தொழிற்சாலை அது நிலத்தடி நீரை நஞ்சாக்கி 26 கிலோமீட்டருக்கு அங்க நிலத்தடியில் யுரேனியம் கலந்துருச்சு, தண்ணி எடுத்து குடிக்காதேங்கிறான். அரசு அறிவிக்குது, கவர்மெண்ட் சொல்லுது. அப்ப 27வது கிலோமீட்டர் தண்ணீர் எடுத்து குடிக்கலாமான்னு நம்ம கேட்டா பதில் சொல்ல. அங்க இருக்கிற தண்ணி நல்லா இருக்குமான்னு. நிலத்துக்குள்ளே 26 கிலோமீட்டருக்கு தண்ணி இல்ல, ஒரே ஒரு தொழிற்சாலையால. யோசிச்சு பாருங்க. யுரேனியம் கலந்த நீர். பீகார்ல தேர்தல் வருவதற்கு முன்பு, அண்மையில தேர்தல் நடந்தது, தேர்தலுக்கு முன்னாடி அவன் சொல்லல. தேர்தல் முடிந்த பிறகு 10 மாவட்டங்களில் நிலத்தடி நீரில் யுரேனியம் கலந்துருச்சு, நச்சு கலந்துருச்சு. அந்த தண்ணீரை குடித்தால் தாய்ப்பால் நஞ்சாகி அது என்ன ஆயிருது? பிள்ளைகளின் உடல்ல போய் குறைபாடுகளோடு குழந்தைகள் பிறக்கிறார்கள் என்று அரசு சொல்லுது. தேர்தலுக்கு முன்னாடி சொன்னா தோத்துருப்பான், தேர்தலுக்கு பின்னாடி சொல்லுது. அப்ப நச்சு ஆலைகளை நிலமெங்கும் நிறுவி நம் பூமி தாயின் உடலுக்குள் நஞ்சை பாய்ச்சி அதிலிருந்து வருகிற நீர் எல்லாமே விஷமாயி பிறக்கும் குழந்தைகள் புற்றுநோயோட பிறக்குது. இப்ப இந்த தொழிற்சாலை எல்லாம் என்ன தயாரிக்குது உள்ள யாருக்கும் தெரியாது. இந்த தொழிற்சாலையின் முதலாளி யாருக்கும் தெரியாது. இப்ப நாம என்ன செய்யறோம்? இந்த நிலமும் நீரும் காற்றும் நஞ்சாகாத தொழிற்சாலைக்கு போயிடுறோம். பாருங்க, இப்ப என்ன பண்றோம்னா, நம்ம தொழிற்சாலையை பாருங்க. இது என்னன்னா நிலமும் வளம் சார்ந்த தொழிற்சாலை. இப்போ பாப்பிரெட்டிப்பட்டியா இங்க, தர்மபுரியா அங்க, அடூரா அங்க, அரூரா அங்க, ஒசூரா அங்க, என்ன அந்த நிலத்தில் வரும்னு முதல்ல ஆய்வு செய்யறோம். கரும்பு வருமா? கரும்பு சார்ந்த தொழிற்சாலை. வாழை வருமா? வாழை சார்ந்த தொழிற்சாலை. மரவள்ளி கிழங்கு வருமா? மரவள்ளி கிழங்கு சார்ந்த தொழிற்சாலை. தென்னை வருமா? தென்னை சார்ந்த தொழிற்சாலை. ஒவ்வொன்னா காட்டுறேன் பாருங்க, உங்க மகன் பாருங்க எப்படின்னு. இப்போ நம்ம என்ன செய்யறோம்? ஒண்ணுமே வராது, புல்ல வளர்த்து மாட்டு பண்ணையை வச்சிடறோம். பாருங்க, மாட்டு பண்ணை. இது என்ன செய்யுது? கரும்பு வருது, கரும்பு வருது. அப்ப என்ன செய்யறோம்? கரும்பு சார்ந்த தொழிற்சாலை. எப்படி கரும்பு சார்? கியூபாங்கிற ஒரு நாடு வெறும் கரும்பை மட்டும்தான் வச்சிருக்கு. உலகத்தின் சர்க்கரை கிண்ணம்ங்கிறான் கியூபாவை. அந்த கரும்பை மட்டும் வைத்து தற்சார்பு பொருளாதாரம், கல்வி அவன்கிட்ட இருக்கு, மருத்துவம் அவன்கிட்ட இருக்கு, போக்குவரத்து அவன்கிட்ட இருக்கு, மின் உற்பத்தி விநியோகம் அவன்கிட்ட இருக்கு. யாரையும் கையேந்தல, ஒரு தற்சார்புல அந்த நாடு நிக்குது. நல்லா கவனிச்சுக்கிறங்க, எல்லாம் அரசாங்கத்திட்டே இருக்குது. பிரேசில் கரும்பையும் மாட்டையும் வச்சிருக்கு. பால், மாட்டுக்கறி ஏற்றுமதி, பால் ஏற்றுமதி, கரும்பு. கரும்புல இருந்து எத்தனால் பெட்ரோல் எடுக்குது, சர்க்கரை எடுக்குது. பாத்துக்கிறங்க, கரும்புல இருந்து பாருங்க என்னென்ன பாருங்க. இப்ப கரும்புல இருந்து அதே மாதிரி தமிழ்நாட்டு அரசு முத்திரையை மாத்திடுறோம். வேற அரசு இது, நம்ம அரசு, தூய அரசு. எல்லாத்தையும் தூக்கி வீசிடுறோம். இங்க பாருங்க எப்படி போகுது பாருங்க. தக்காளி போடுறோம். இப்ப கரும்புல இருந்து தொழிற்சாலை. ஏன் இதை ஒரு முன்னோட்ட மாதிரி காட்டுறேன்? கரும்புனா கரும்புல இருந்து என்னென்ன தயாரிப்பேன்னு பிறகு தனித்தனியா போட்டு காட்டுவேன். இப்போ என்ன பண்ற? கரும்பு போட்டோமா, கரும்புல இருந்து சர்க்கரை எடுக்கிறோம், சர்க்கையிலிருந்து சாப்பிடுற தட்டு தயாரிக்கிறோம், அப்புறம் நாட்டு சர்க்கரை எல்லாம் வருது. அந்த கரும்புல இருந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிறோம், அந்த பெட்ரோலை வச்சு மின்சாரம் தயாரிச்சுக்கிறோம், எரிகாட்டு எல்லாம். இங்க பாருங்க, இப்ப தக்காளி போட்டோம் பாருங்க, தக்காளி போட்டோம். எத்தனை? 2000-3000 ஏக்கர்ல. நிலத்துக்கு என்ன பண்ணுவ? அரசு இடம் 21 லட்சம் ஏக்கரை நான் விளைநிலங்களாக உருவாக்க போகிறேன் என்று முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா சட்டசபையில் பேசியதற்கு 21 லட்சம் ஏக்கர் விளைநிலத்தை உருவாக்க அரசு இடம் இருக்கு. எனக்கு 15 லட்சம் ஏக்கர் போதும். இல்ல, என்ற இடம் பத்தல, மக்கள்கிட்ட இடத்தை குத்தகைக்கு வாங்குவேன், லீஸுக்கு வாங்கி 25 ஆண்டுகளுக்கு ஒத்திக்க எடுப்பேன்.
அந்த நிலத்துக்கு உரிய தொகையை கொடுத்துருவேன். சொத்து உரிமை அவன்கிட்ட இருக்கும், நிலம் என்கிட்ட இருக்கும். நான் அவனுக்கு என்ன, மகனுக்கு வேணுமா வேலை, அவங்களுக்கு வேணுமா வேலை, அரசு வேலை கொடுத்துருவேன் நிலத்துல. நல்லா கவனிச்சுக்கணும். திருப்பி 25 ஆண்டு கழிச்சு நான் இல்ல, இன்னொரு உள்ள வந்து ஆட்சி ஆளும்போது அவனுக்கு கேட்பான், உங்க நிலத்தை எங்களுக்கு மறு ஒப்பந்தத்துக்கு கொடுக்குறீங்களா, இல்ல நிலத்தை நீங்க எடுத்துக்கிறீங்களான்னு. இல்ல நாங்க எடுத்துக்கிறோம்னா கொடுத்துறோம், மறு ஒப்பந்தத்துக்கு கொடுக்குறோம்னா அன்னைக்கு என்ன விலை இருக்கோ அந்த நிலத்தின் விலைக்கு பணத்தை கொடுத்து மறு ஒப்பந்தம் போட்டுக்கிறோம். இங்க பாருங்க, அப்படி நிலத்தை 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் எடுத்து தக்காளி போடுறேன். தக்காளியிலிருந்து பல கூழ், ஜாம், ஊறுகாய், உணவு தேவைக்கு பெட்டி பெட்டியா அடைச்சு உள்நாட்டு உள் மாநில தேவை, வெளி மாநில தேவை, வெளிநாட்டு தேவைக்கு தமிழ்நாட்டு அரசு ஏற்றுமதி செய்யும். தக்காளி தொழிற்சாலை, மாடு வளர்த்தேன், ஆடு வளர்த்தேன். இங்க பாருங்க, பசுமை தொழிற்சாலை வைக்கிறேன். மதம் மாட்டு பண்ணையில மாடு 2000-3000 ஏக்கர்ல மேய்து பாருங்க, மாடு மேய்து பாருங்க, பாரு மேய்து. நீங்க பாரு, இதுக்கு ஒண்ணுமே வர வேண்டியதில்லை, பொட்டல் காடு போதும். அண்ணே எதுவுமே வராதுன்னு புல்லு வரும்லடா போடுறான், இந்த பாடுறா மாடு. என்ன செய்யறேன், 200 ஏக்கருக்கு 100 ஏக்கர்ல கொலை வெட்டுறேன், 100 ஏக்கருக்கு 5 ஏக்கர்ல கொலை வெட்டுறேன். அவன் பாட்டுக்கு சுதந்திரமா மேய்ஞ்சு திரிவான். இங்க பாரு, நீங்க வாங்கருவா வச்சுக்கிட்டு தூக்குச்சட்டி வச்சு மேய்க்கிறது இல்ல ராஜா, அந்த வேலை கிடையாது. இங்க பாரு, நாடெங்கிலும் மேய்ச்சல் நிலம், அவன் சாப்பிடுற வாகை, அகத்தி, புல்லு எல்லாம் வளர்த்து விட்டுறோம். இங்க பாரு, மரம் சாப்பிடுது பாரு, மேயுது பாரு, மேயும்.